காவேரியை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா விஜய் அவங்கள பார்த்து அப்படியே கவர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயே நீ ரொம்பவே அழகாக இருக்க, என்னோடய ஹார்ட் பீட் எல்லாமே வேகமாக துடிக்குதுன்னு சொல்ல, அதுக்கு காவேரியும் ரொம்பவே கிண்டல் தனமா, என்ன ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குதா? பயப்பட்டா தானே ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்கும். ஏன் உங்களுக்கு என்ன பார்த்தா பயமாக இருக்கான்னு கேட்க, அதுக்கு விஜயும் ஆமாம், உன்னோட அழகை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் அவங்கக்கிட்ட ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கமும் தாத்தா பாட்டி சாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே சட்டு புட்டுன்னு காவேரிக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சாரதாவும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து காவேரிக்காக பார்த்து பார்த்து கட்டின பூ எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட தலையில் வச்சுமே அவங்கள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் பின்னாடி இது எல்லாத்தையுமே செம்ம வயிற்றுச்சலோடு பார்த்துக்கிட்டு இருக்கா கங்கா கிட்ட யமுனாவோ. என்னக்கா சும்மா சின்ன ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க, இதையே இப்படி கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க கங்காவும் ஆமாண்டி, இவங்க ரொம்பவே ஓவராக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா நல்ல வேலை, நான் என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷனை முன்னாடியே தனியாக எனக்கு மட்டும் நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டேன். அப்படி இல்லை என்ன நடந்திருக்கும்னு எனக்கே செம்ம பயம் தெரியுமா. ஏன்னா இங்கே பாரு, ஒரு வேளை இவங்க இப்படி என்னோடய வளகாப்புலேயே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதில் ஒரு ஜோக்கர் மாதிரி தனியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, எவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இவங்க யாரையும் நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்ல, உடனே யமுனாவும் ஆமாக்கா நல்ல வேளை நீ உன்னோட வளகாப்பை முன்னாடியே முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத காவேரியும் ஒரு வழியாக டயர்டாக அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடு, அங்கே எல்லாரும் நலங்கு வச்சது, வளையல் போட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மேலே ரூம்க்கு டயர்டாக வர, அப்போது அவங்கக்கிட்ட கங்கா என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க, இங்கே இவ்வளோ கிராண்டாக இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, காவேரியும் சத்தியம் பண்ணாத குறையா சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க சொன்னது எதையுமே கங்காவும் யமுனாவும் நம்பின மாதிரியே தெரியல. பட் அந்த பேச்சை மாற்றிக்கிட்டு சரி வீட்டை விற்கிற விஷயமா பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் வீட்டை விற்றே தீருவோன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கும் மனசு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் யமுனாவும் தன்னோட வீட்டில் இந்த மாதிரி நிவினோட அம்மா நிவினுக்கும் எனக்கும் ப்ரெஷர் கொடுக்குற விஷயத்தை பற்றியும், பணம் இருந்தால் நிவினுக்கு அது உதவியாக இருக்கும், நான் அவனுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு விவாகரத்து எனக்கு ஏதாவது ஒரு வழியில் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தணும்னு பண்ணுறாங்க. அதனால தான் நான் என் தரப்புலேருந்து என்னோடய வீட்டிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, ஆனால் காவேரியும் கங்கா சொல்கிற காரணங்கள் யமுனா சொல்கிற காரணங்கள் சொல்லிட்டு எதையுமே மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க அவங்களோட அப்பாவை பற்றியும் அவங்களோட வீட்டை பற்றியுமே யோசித்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கங்காவோ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவோடு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக காவேரியை காப்பாற்றுற மாதிரியே பாட்டி சீக்கிரமாக காவேரியை கீழே இறங்கி வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு கடைசி சடங்கையும் முடிக்க, இதை பார்த்துட்டு மறுபடியுமே யமுனாவும் காவேரியை முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி அவங்களோட முகத்தை பார்க்குற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா சார் தான் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நைட் தாத்தா விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்துட்டு தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவும் வீட்டு பிரச்சனையை பற்றி சொல்ல, காவேரியும் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. உடனே விஜயும் கண்டிப்பாக அந்த வீட்டை விற்கவே கூடாது, ஏன்னா அதில் காவேரியோட சென்டிமெண்ட் அடங்கியிருக்குன்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவும் சரி உனக்கு சென்டிமெண்ட் முக்கியம், அவங்களுக்கு பணம் முக்கியம், பேசாமல் நீயே அந்த வீட்டை வாங்கிக்கோவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கோ ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆமாம்ல, இந்த ஐடியாவை நம்ம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம்னு நினைக்க, காவேரியோ வேறு ஒரு விதத்தில் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், யாரெல்லாம் காவேரி அவங்களோட அப்பா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அண்ட் ஆல்சோ பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களோட கஷ்டத்தை ஃபுல்லாக மறந்துட்டு அந்த வீட்டை விற்கணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்க கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் காவேரி மேலே பொறாமல் வரதான் போகுது. பரவாயில்ல, காவேரி அவங்க 2 பேரோட வயிற்றுச்சல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்களோட அப்பா வீட்டை அவங்களே சொந்தமாக வாங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?